ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செட்டப்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். டவ் ஜோன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஹையில் இருக்கு. அதே மாதிரி ஏஷியா வந்து வீக் ட்ரேட்ல தான் இருக்கு இன்னும். அதே மாதிரி செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்ல வந்து ஏர்னிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய வந்து செல் ஆஃப் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய ஆங்கிள்ஸ் வந்து இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட்ல வந்து செக்டார் ரொட்டேஷனும் வாட்ச் லிஸ்ட்டும் தரேன். ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏசியா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து வீக் சென்டிமெண்ட் தான். அதே மாதிரி நிக்கை வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஃபால்ல தான் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஹேங் ஹேங்சங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவும் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ சவுத் கொரியா வந்து காஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏசியன் மார்க்கெட் வந்து ரெட்ல தான் இருக்கு. பிகாஸ் செமிகண்டக்டர் ஸ்பேஸ்ல வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏஐ கேபெக்ஸ் ஸ்டோரி வந்து குளோபலாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஏஐ கேபெக்ஸ் வந்து சில கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஏஐ ரிலேட்டட் கம்பெனிஸ் வந்து இன்னும் ப்ராஃபிட் காட்ட ஆரம்பிக்கல அப்படிங்கிற ஒரு வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதுவே இந்தியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே மைல்டு கெயினோட தான் ஓப்பன் ஆச்சு. ஐடி ஸ்டாக்ஸில் வந்து இன்னைக்கும் பையிங் வந்திருக்கு. ஓவரால் ஏசியன் மார்க்கெட் வந்து வீக்காக இருந்தாலும் இந்தியன் மார்க்கெட் வந்து ஓரளவு இன்னைக்கு வந்து தாக்கு பிடிச்சி நின்றுச்சுன்னே சொல்லலாம். ஸோ யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆனால் நேத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்குறப்ப யூஎஸ் ஃபியூச்சர்ஸை பற்றி இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் அண்ட் S&P 500 ரெண்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. ஆனால் நாஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டெக் செக்டார் வந்து ஸ்லைட்டான வீக்னஸ் வந்து இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நாஸ்டாக் வந்து கீழே டவுன்ல இருக்கிறதுக்கான காரணம். நேத்தி வந்து டவ் ஜோன்ஸ் வந்து 54,000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 54,000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆனிச்சு. ஆல் டைம் ஹையும் ரெக்கார்ட் பண்ணுச்சு. S&P 500 வந்து ஃபர்ஸ்ட் டைம் S&P 500 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு வந்து 7,700 வந்து கிராஸ் பண்ணி மேலே வந்து க்ளோசிங் வச்சுருந்தாங்க. இந்த ரெட் கேண்டிலாகவே இருந்தாலும் க்ளோசிங் வந்து 7,700 மேலே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம போட்ட லைன் வந்து ஆல்ரெடி இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தான் அது வந்து இப்போ வரைக்குமே உங்களுக்கு வந்து ஹானர் பண்ணி ரெட் கேண்டில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் S&P 500 வந்து இவ்வளோ ஃபியூச்சரில் வந்து லைட்டாக கெயினில் தான் இருக்கு. இன்னைக்கு பார்ப்போம் இது வந்து கண்டினியூ ஆகுதா இல்லை இன்னைக்கும் செல் ஆஃப் நடக்குதா அப்படின்ட்டு. ஆனால் நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி பேஸில் வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருக்காங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டவுன் ஆயிருக்கு. பட் இமீடியட் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. இன்னைக்கு வந்து ஏதாவது இது பண்ணுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். இன்னைக்கு ஏதாவது மூமெண்ட்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஓவரால் புல்லிஷ் டோன்ல தான் இருக்கு. ஏர்னிங்ஸ் ரியாக்ஷன் வந்து மிக்ஸ்டா இருக்கு. செமிகண்டக்டர் மெமரி சிப் கம்பெனிஸ் தான் ப்ரெஷர்ல இருக்கு. ஓப்பனிங் சென்டிமெண்ட் வந்து இன்னைக்கு வந்து காஷியஸ்லி ஃபிளாட் டு பாசிட்டிவா தான் இருக்கு. ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வர வரைக்கும் இது வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல தான் ட்ரேட் ஆகலாம். அதே மாதிரி ஃபெட் மேக்ரோ நியூஸும் பார்த்தோம் அப்படின்னா ஃபெட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 29th மீட்டிங்ல வந்து ரேட் வந்து அன்சேஞ்ச் அப்படின்ட்டு வச்சாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் 3.5250 3.75 ரேஞ்சுக்கு வந்து வச்சாங்க. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா 3 FOMC மெம்பர்ஸ் வந்து ஹைக் வேணும்னு கேட்டிருக்காங்க. அப்படி வந்து ஹாக்கிஷ் டோன்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் FOMC மீட்டிங் வந்து செப்டம்பர் 16 வந்து நடக்குது. மார்க்கெட் இப்போ க்ளோஸ்லி வாட்ச் பண்றது என்னன்னா லேபர் மார்க்கெட் டேட்டாவும் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் எப்படி வருது அப்படிங்கறத தான் வாட்ச் பண்ணுது. இன்னைக்கு காலையில வந்து இனிஷியல் ஜாப் கிளைம் ரிப்போர்ட் வந்து வருது. ஸோ 203K ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க.
இது வந்து வீக்கா வந்துச்சு அப்படின்னா ரேட் கட்டோட ஹோப் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸ்ட்ராங்கா வந்துச்சுன்னா ஃபெட் வந்து ஹோல்ட் பண்ணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டினியூ ஆகும். யூனிட் லேபர் காஸ்ட் வந்து நான் ஃபார்ம் ப்ரொடக்டிவிட்டி டேட்டாவும் இன்னைக்கு வந்து வருது. ஸோ மேக்ரோ சைடு வந்து இன்னைக்கு வந்து டேட்டா வந்து ஹெவி டேட்டா டே அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பாண்ட் அண்ட் ஆயில் ஜியோ பொலிட்டிக்கல் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ஸ் ட்ரெஷரி yield வந்து 4.68% லெவல்ல வந்து ட்ரேட் ஆகுது. ஸ்லைட்டா கூல் ஆஃப் ஆயிருக்கு. yield வந்து எலிவேட்டடா இருந்தாலும் ஈக்விட்டி மார்க்கெட்டோட ரேலியை வந்து ஸ்டாப் பண்ணல. ஏன்னா growth-உம் ஏர்னிங்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறதுனால. ஜியோ பொலிட்டிக்கல் சைட்ல வந்து பிக் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான். இன்னைக்கு வந்து ட்ரெஷரி செக்ரட்டரி வந்து பெசன்ட் வந்து சொல்றது என்ன அப்படின்னா யூஎஸ் ஈரான் டீல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஷிப்பிங் டிராபிக் வந்து நார்மல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதனால க்ரூட் ஆயில் வந்து ஷார்ப்பா இறங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. ஸோ ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து பிரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து $85 இருந்து இறங்கி உங்களுக்கு வந்து $80 வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நேத்திலேருந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து குறைய குறைய இன்ஃப்ளேஷனுக்கு நல்லது. ஆனால் எனர்ஜி செக்டருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக மாறும். இது வரைக்கும் வீக் ஏஐ செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் வந்து மேக் ஆர் பிரேக் வீக்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும். பிளான்டேர் வந்து மண்டே வந்து ரிப்போர்ட் பண்ணுச்சு, நல்லா ரிப்போர்ட் பண்ணாங்க, ரெவன்யூவும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஏஎம்டி, சாண்டிஸ், வெஸ்டர்ன் டிஜிட்டல் இது எல்லாம் பீட் பண்ணாலும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீட் பண்ணாலும் ஸ்டாக்கோட ரியாக்ஷன் வந்து நெகட்டிவா இருந்துச்சு. ஏஎம்டி பார்த்தீங்க அப்படின்னா 7% வரைக்கும் கீழே போச்சு உங்களுக்கு. ஸோ ஏஎம்டி வந்து இப்படி இறங்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎம்டி இதெல்லாம் இன்னும் ரெவன்யூ காட்டுறாங்களே அதுலேருந்து ஃபுல் ப்ராஃபிட் வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சாண்டிஸ்க்கு வந்து 9%, வெஸ்டர்ன் டிஜிட்டல் வந்து 14% வந்து டவுன் ஆயிருந்தது. ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏஐ கேபிட்டல் ஸ்பெண்டிங் வேல்யூவேஷன் கன்சர்ன் இதெல்லாம் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து பீட் மட்டும் பார்க்கல, ஃபியூச்சர் கைடன்ஸையும் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ செக்டாரல் ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார், அதுக்கப்புறம் மெட்டீரியல் ப்ராட் பார்ட்டிசிபேஷன் வந்து காமிக்குது உங்களுக்கு மெட்டீரியல் செக்டார். டவுஜன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஹை உருவானதுக்கு காரணமும் இதுதான். டெக்னாலஜி செமிகண்டக்டர் சப்செக்டர்லாம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கு. ஆனால் சாஃப்ட்வேர் ஏஐ அப்ளிகேஷன் கம்பெனிஸ் பிளான்டேர் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கு. எனர்ஜி செக்டார் வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆனால் வீக் ஆகும். இல்லாட்டினா இது வந்து இன்னைக்கு வந்து எனர்ஜி ஆயில் ப்ரைஸ் வந்து ஓவரால் சைட்வேஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து இருக்காது. ஸோ ஓவரால் ரொட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் பியூர் ஹார்ட்வேர் டெக் டிஃபென்சிவ் டு வேல்யூ ஸ்டில் ஸ்லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சம்மரி பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவ் வந்து ரெக்கார்ட் இருக்கு. ஏசியன் மார்க்கெட் வந்து வீக்காக இருக்குது. செமிகண்டக்டர் ட்ரிவன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலில் இருக்கு. ஆயில் வந்து ஃபால் ஆகுது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் டீல் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஃபெட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப்லெஸ் ட்ரெயின் டேட்டா இன்னைக்கு இருக்கு. ஏஐ earnings வந்து ஏஐ earnings வந்து பீட் பண்ணாலும் இன்னும் கைடன்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் இல்லை. ப்ளீஸ் உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணி ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ டெய்லி ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டை வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட தமிழில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். கமெண்ட்ல வந்து உங்கள் தாட்ஸையும் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.